ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 21/5/1970. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். வேறுபாடுகளை அகற்றுவதற்கான வழி. இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தை இடத்திலும் இரு அம்சங்களை பார்த்து வருகின்றார். பாப்தாதா எந்த இரு அம்சங்களை பார்த்து வருகின்றார்? பாப்தாதா உங்களை பார்ப்பதை நீங்களும் காண முடிகிறதா? மற்றவர்களுடைய எண்ணங்களை அவர் நேரில் பேசுவதைப் போன்றே நீங்கள் உணரக்கூடிய ஸ்திதி வெகு விரைவில் வரப்போகுது. மாஸ்டர் ஜானி ஜானநகர், அதாவது அனைத்தையும் அறிபவர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை உங்களுடைய தகுதி மற்றும் சக்திக்கு ஏற்ப நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க. ஆகவே இன்று பாப்தாதா எதனை பார்த்து வருகின்றார்? முயற்சி செய்து வருபவர்களின் முயற்சியில் எந்த அளவு பாக்கியம் இருக்குது. இந்த பாக்கியத்தையும் பாபா பார்க்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரினுடைய சக்தியையும் பார்க்கின்றார். இன்னும் பாக்கியம் எவ்வளவு இருக்குது, சக்தி எவ்வளவு உள்ளது, இரண்டிற்கும் இடையில் தொடர்பு இருக்குது. முயற்சியினுடைய குறைக்கு ஏற்ப சக்தியும் குறைவாக இருக்குது. ஆகவே ஒவ்வொரு புருஷார்த்தியினுடைய சக்தி மற்றும் முயற்சியில காணப்படும் குறை ஆகிய இரண்டையும் பார்த்து வருகின்றார். சிலர் இலக்குக்கு அருகாமையில் இருக்கிறாங்க மற்றும் பலர் வெகு தொலைவில் இருக்கிறாங்க. இவ்வாறு பலதரப்பட்ட புருஷார்த்திகளின் பல வகையான ஸ்திதியை பார்த்து பாப்தாதா என்ன நினைக்கின்றார்? இந்த வித்தியாசத்தை பார்த்து பாப்தாதா என்ன நினைக்கின்றார்? மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக உங்களை செய்வதற்கு பாப்தாதா கற்பித்து வருகின்றார். சாக்காரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நடைமுறையில பகவானுக்கு அருகாமையில இருந்து வரீங்களோ அந்த அளவு முயற்சி செய்வதிலும் அருகாமையில் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சி மற்றும் மற்றவர்களுடைய முயற்சி ஆகியவற்றை நீங்கள் காணும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விதை அழியாத ஒன்று. இந்த சாஸ்வதமான விதைக்கு பாபாவினுடைய தோழமை என்கின்ற நீரை அளிக்கணும். அப்பொழுதுதான் பழம் உற்பத்தியாகும். ஆகவே இப்பொழுது நீங்கள் பழ சொரூபத்தை காட்டணும். விருட்சத்துக்கு போஷாக்கு அளிப்பதன் மூலமாக நல்ல பழங்களை அடையலாம். ஆகவே இந்த ஞானம் என்கின்ற போஷாக்கு அளிக்கப்பட்டு வருவதனால நீங்கள் இப்பொழுது அதனுடைய பலனாக பழ சொரூபமாக நீங்கள் மாறணும். ஆகவே இப்பொழுது காணப்படும் வித்தியாசத்தை எவ்வாறு அகற்றுவீங்க? இதற்கு எது சுலபமான வழி? இறுதி வரை இந்த வித்தியாசம் இருந்து வருமா அல்லது இது மாறிவிடுமா? சம்பூர்ண ஸ்திதியை அடைந்த பிறகும் இப்பொழுது புருஷார்த்தத்தில் காணப்படும் வேறுபாடு தெரியுமா? இப்பொழுது காணப்படும் வேற்றுமையை ஒற்றுமையாக நீங்கள் மாற்ற வேண்டும். ஒற்றுமையை ஏற்படுத்த இப்பொழுது காணப்படும் வேற்றுமையை அகற்ற வேண்டும். வேற்றுமையை பார்த்து வரும்போதும் பாப்தாதா ஒற்றுமையையே பார்க்கிறாங்க. ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான வழியாவது ஒரே ஒருவரை மட்டுமே நினைவு செய்வது, அந்த ஒருவரின் பேரிலேயே அனைத்தையும் செய்வது மற்றும் ஏக்நாமி. எதில் சிக்கனம் இருக்க வேண்டும்? எண்ணங்களிலும் சிக்கனம் இருக்க வேண்டும். சிக்கனத்தை சகல விஷயங்களிலும் நீங்கள் கையாண்டால் என்ன ஆகும்? நான் என்கின்ற உணர்வு மறைந்துவிடும். சகல வேற்றுமைகளும் ஒரே ஒரு பாபா என்பதில் மறைந்துவிடும். ஆக நீங்கள் அந்த ஒருவருடன் கலந்து விடுவதற்கு உங்களுக்கு சக்தி தேவை. புரிந்ததா? இந்த முயற்சியில் மெத்தனம் காணப்பட்டால் இதில் சுறுசுறுப்பை ஏற்படுத்தணும். எந்த ஒரு சேவையிலும் எனது என்கின்ற உணர்வு இருக்கக்கூடாது. இது பாபாவுடையது என்கின்ற உணர்வே இருக்கணும். அப்பொழுது என்னாகும்? பாபா பாபா என்று நீங்கள் கூறும்பொழுது மாயை ஓடிவிடும். நான் என்று நீங்கள் கூறும்போது மாயை உங்களை கொன்றுவிடும். உங்களுடைய மொழியை இப்பொழுது மாற்றிக்கொள்ள வேண்டும் என முன்பு ஒரு முறை கூட கூறியிருக்கின்றோம். இத்துடன் சிக்கனமும் இருந்தால் வீண் எண்ணங்கள் இருக்காது. வீண் எண்ணங்களால் விளையும் அந்த கருத்து வேறுபாடுகளும் இருக்காது. இது தெளிவான விளக்கம். நல்லது. இப்பொழுது இங்கு உள்ளவர்கள் வீடு திரும்பும் முன்பு என்ன செய்யணும்? ஒருவர் ஒரு இடத்தை விட்டு செல்லும் பொழுது ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்திவிட்டு செல்கின்றார்.
ஆகவே நீங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு சிறப்பான நினைவு சின்னத்தை உருவாக்கிவிட்டே செல்ல வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.